Hello students, good morning. I am MRK. Today class வந்து 10th standard maths பார்க்க போகிறோம். Chapter 1, exercise 1.1ல 6th sum. ஓகேயா? சரி. 6th sum என்ன கொடுத்துருக்கு பாருங்க. எல்லாமே செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கு. ஒன்றே மட்டும் சீன்ற மட்டும் ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கு. வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கு. இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின்ப்பா. கொஞ்சம் பார்த்து கவனமாக படிச்சுக்கோ. சரியா? அப்போ கிவனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிடுவோம். கிவன் செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்குல்ல, A equal to x belongs to whole number such that x less than 2 இருக்கிறத நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்ற வேண்டும். வாட் இஸ் ஹோல் நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹோல் நம்பர்ன்றது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான் பாரு, 2ஐ விட சிறுசு, ஸ்மாலஸ்ட், இந்த ஷார்ப்பு சைடு உள்ளது சிறுசு. ஓகே சொல்கிறது. அப்போ 2ஐ விட சிறுசுன்னு சொல்லையில் இது ரெண்டும் வரும். எது ரெண்டும்? 0,1 அப்படின்னு நீ கரெக்டாக எழுதணும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் பி அப்படின்ற செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் சச் தட் 1 less than x less than or equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணல நேச்சுரல் நம்பர்னால் என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழில் இயல் எண்கள்னு சொல்லுவாங்க. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், பிகினிங் 1லேருந்து வரும். அப்போ இதில் லெஸ் தேன் வந்து 2க்கு இடையில இருக்குது, 1ஐ விட பெருசு, சேம் டைம் 4க்கு இடையில இருக்குது. அப்போ 2, 3, 4க்கு ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால இந்த 4ன்ற நம்பரை என்ன செஞ்சுக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேயா? அப்போ இது எழுதையில் 2,3,4 அப்படின்றத பின்ற செட்டு. அடுத்து சின்ற செட்டு அவனே ரோஸ்டர் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்கான், 3,5. சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்கு? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் க்ளோஸ் பண்ணணும். பி யூனியன் சி. தம்பி பார்த்துக்குங்கடா, பின்ற செட்டை எழுதுகிறேன். 2,3,4 யூனியன் 3,5. தம்பி யூனியன் அப்படி நடுவில் யூனியன் கொடுத்துருந்தா சேர்ப்புன்னு அர்த்தம். தமிழில் இரண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுன்னு ரிப்பீட்டேஷன் ஆயிடக்கூடாது. அப்போ 2, 3, 4, 5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போ ஏன்ற செட்டு எழுதிடுறேன் ரோஸ்டர் ஃபார்மில். 0,1 கொடுத்துருக்கு, கண்டுபிடிச்சோம்ல நம்ம அது. நெக்ஸ்ட்டு இப்போ கண்டுபிடிச்சோம்ல பி யூனியன் சி. 2, 3, 4, 5. ஓகே ஸ்டூடெண்ட், தெரியுதான்னு பார்த்துக்கடா. இப்போ பேர் பண்ணையில் 0 எடுத்து பேர் பண்ணு. 3,2, 0,2, 0,3, 0,4, 0,5 ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு 1 எடுத்து பேர் பண்ணையில் 1,2, 1,3, 1,3, 1,4, 1,5. க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கு செட் ப்ராக்கெட்டு. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனஃப் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு வந்து 1 அப்படின்னு நேம் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரு. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கேட்டிருக்கு. ஏ கிராஸ் பி ஒரு ப்ராக்கெட்டில். அப்போ ஏ எழுதுனோம்னா 0,1 கிராஸு, பி எழுதுனோம்னா என்ன வருது? பியில் இந்த இருக்கு பாரு, 2, 3, 4. 2, 3, 4. ஓகே, கிராஸ் ப்ராடக்ட்டு பேர் பண்ணணும். 0,2, 0,3, 0,4. நெக்ஸ்ட்டு 1,2, 1,3, 1,4 செட் ப்ராக்கெட் க்ளோஸ்டு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்கு பாரு, ஏ கிராஸ் சி குட் ஈக்குவல் டு ஏ 0,1 கிராஸ் சி 3,5 கொடுத்துருக்கல. கொஸ்டினில் எடுத்து எழுதணும். அடுத்து பேர் பண்ணையில் 0,1, 0,5. அடுத்து 0,3, 0,5. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 1,3, 1,5. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த எனக்கு இதாகுது பாரு, பார்த்து பொறுமையாக செய்யணும். ஓகே, வெரி குட். க்ளோஸ் பண்ணிக்க. அப்போ இது ரெண்டுக்கும் ஏ கிராஸ் பிக்கும் எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த இதில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இதாக வேறு இல்லை. அதை நீங்கள் சரி பண்ணிக்கி, நான் போக சரி பண்ணிக்கணும் தம்பி. ஓகே, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே குட். அப்போ இந்த ஏ கிராஸ் பிக்கும் இந்த ஏ கிராஸ் சிக்கும் நடுவில் யூனியன் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஆன்சரையும் யூனியன் பண்ணி எழுதணும். யூனியன் பண்ணி எழுதியில் பார்த்து எழுது. முதல்ல இதில் உள்ள எழுதிட்டா கூட அடுத்த மாதிரி எழுதிக்கலாம். 0,2, 0,3, 0,4 இந்த மேலே உள்ளதை எழுதிட்டேன். இங்கே 0,3 இருக்குது, 0,4 இருக்குது. அப்போ 0,5 வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1,2, 1,3, 1,4. அடுத்து என்ன வந்துடும்? 1,5 அப்படின்னு வந்துடும். இது க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் உள்ள நம்பர்ஸ் ஃபுல்லாக செகண்ட் நேம் பண்ணிக்க. இதில் உள்ள ஆன்சர் உள்ள ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கான்னு பார்த்துக்க. 0,2, 0,3, 0,4, 0,5 இந்த இருக்குது.
அடுத்து 1,2 1,3 1,4 1,5 ஓகே. அப்போ 1 = 2ன்னு வந்துருச்சு நம்மளுக்கு. அப்போ நமக்குள்ளே எழுதியில் ஃப்ரம் 1 and 2டா தம்பி. LHS = RHSன்னு எழுது. சில டீச்சர்ஸ் வந்து அந்த கொஸ்டின் எடுத்து எழுத சொல்லுவாங்க, அதை நேம் பண்ணி எழுதிடு. A cross B union C = A cross B union A cross C. hence prove. அவ்வளோதான் சரியா சொல்கிறது. பார்த்துக்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.